புதுச்சேரியில் பெய்து வரும் தொடர் மழையால் வெங்கடா நகர், ரெயின்போ நகர், பாவானா நகர் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் சண்முகசுந்தரம். சண்முகசுந்தரம், வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்களை பகிரலாம். வளிமண்டல சுழற்சி மற்றும் வடகிழக்கு பருவமழை காரணமாக புதுச்சேரியில் மற்றும் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்த நிலையில் நேற்று காலை முதல் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இரவு முதல் விட்டு கனமழை பெய்தது. குறிப்பாக புதுச்சேரி முழுவதும் 12 சென்டிமீட்டரான மழை பதிவாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. குறிப்பாக புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட தாழ்வான பகுதியில் மழை சூழ்ந்த நிலையில் வெங்கடா நகர், ரெயின்போ நகர், பூமியான்பேட்டை, பாகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து பொதுமக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது நகராட்சி சார்பில் அந்த மழைநீரை வெளியேற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் புதுச்சேரியினுடைய கிராம மற்றும் நகர பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சண்முகசுந்தரம்.